பாடி ஃபில்லர்ஸ். ஸோ நீங்கள் இந்த 300 சிசி 400 சிசி வேணுங்கிறவங்களுக்கெல்லாம் பாடி ஃபில்லர் போட்டு அதனால என்ன காம்ப்ளிகேஷன் வரப்போகுதுன்னு இன்னும் எந்த ஸ்டடீஸும் இல்லை. ஸோ லார்ஜ் வால்யூம் பாடி ஃபில்லர் போடுறது ஐ டோன்ட் அட்வைஸ் அட் ஆல். பட் ஸ்மாலர் வால்யூம் ஒரு சின்ன ஒரு சிஸ்ட் எடுத்து அதனால ஒரு ஏசிமெட்ரி இருக்குது. ஏன்னா நம்ம நார்மலாக ஃபில்லர் நம்ம உடம்புல போடுறோம், தேர் ஆர் இனஃப் எவிடன்ஸ் அதனால எந்த ப்ராப்ளமும் வரதில்லைன்னு ஹைலரானிக் ஆசிட்லாம் போடுறோம். அது உடம்புல இருக்க ஹைலரானிடேஸ்னுங்கிற என்சைம் அதை வந்து கரைச்சிரும் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஸோ இட்ஸ் நெவர் பெர்மனெண்ட். ஸோ வேறஸ் அதே இதை நம்ம வந்து பிரெஸ்ட்டில் போடும்போது அந்தளவு ரத்தோட்டம் அந்த ஃபில்லரை ஃபுல்லாக ஒரு லார்ஜ் ஜங்க் போடும்போது அதை சேருதா அதை கரைக்குமா அப்படிங்கிறது இன்னொன்று டவுட்டு. ஸோ அது அங்கேயே இருக்கும்போது பாடி நம்ம இம்ப்ளான்ட்டுக்கு மேலே எப்படி ஷெல் ஃபால் பண்ணுதோ அதே மாதிரி இந்த ஃபில்லருக்கு மேலேயும் ஷெல் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு கிரானுலோமா மாதிரி கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா தட் அகெயின் கேன் கிரியேட் அ ப்ராப்ளம். ஸோ லார்ஜ் வால்யூம் பாடி ஃபில்லர் போடும்போதும் இதை நீங்கள் யோசிச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு மார்பகம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் இஃப் யூ ஹவ் சீன் ஒன்லி ஒன் சீரீஸ், அதுக்கு முன்னாடி சீரீஸை பார்க்கல இல்லை அதுக்கு அடுத்த சீரீஸை பார்க்கலன்னா ப்ளீஸ் அதை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு உங்கள் மார்பகம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இம்ப்ளான்ட் சரியாக இருக்குமா, ஃபேட் கிராஃப்டிங் சரியாக இருக்குமா, பிரெஸ்ட் பாடி ஃபில்லர் சரியாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.